போய் அப்பாட்ட வந்து, அப்பா நேற்று எங்கள் வகுப்பில் ஜப்பான் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கப்பா. அட பாவியலா, 35 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, இன்னும் அவங்க கண்டுபிடிக்கலாத அப்படின்ட்டு. உங்கள் வீடு எங்கே இருக்கு அப்படின்னு. பிள்ளையார்வலுக்கு ஏத்தாப்புல. பிள்ளையார்வல் எங்கே இருக்கு? எங்கள் வீட்டுக்கு ஏத்தாப்புல. ஏலே உங்கள் வீடு எந்த தெருவில் இருக்கு? பிள்ளையார்வல் தெருவில் தான் இருக்கு. பிள்ளையார்வல் தெருவில் எங்கப்பா இருக்கு? எங்கள் வீடு தெருவில் தான் இருக்கு. ரெண்டு எங்கடா இருக்கு? எது இருக்கு? யோகி பாலக்குடி. குடிக்க மாட்டேன்னே. நீ என்ன பண்ணுவ? அப்பா கிட்ட சொல்லிடுவேன். சொல்லிக்கோ. இப்ப நான் குடிக்கிறேன். ஆனா ஸ்கூல்ல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? டேய், நான் சொன்ன மாதிரி போட்டோ எடு. ஓகேண்ணே. அண்ணே, உங்க போன்ல கிளாரிட்டி மொக்கையா இருக்குண்ணே. மொக்கையா இருக்கா? ஆமாண்ணே. என் போன்ல உங்களை போட்டோ எடுக்கட்டுமாண்ணே? உன் போனா? என்ன போன்றா? ஐபோன். அந்த ஆபீஸ்ல மாடா உழைச்ச. கடைசியில் உனக்கு என்ன கொடுத்தாங்க? 2 கிலோ புண்ணாக்கு மட்டும் கொடுத்தாங்க. சினிமா தியேட்டருக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன வித்தியாசம்? அதாவது டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா சினிமா தியேட்டர். ஆமா, உள்ள போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வச்சுங்களேன், அது ஆபரேஷன் தியேட்டர். போன வாரம் உங்க நிகழ்ச்சியை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சு பாதி உயிர் போயிடுச்சு. அப்ப இந்த வாரம் பாருங்க அப்படின்னு போய் கேட்டார். சூடு சோறனா மான வெக்க இருந்தா மரியாதை கொடுத்து ரூபாய் குடுறா. சூடு சோறனா எல்லாம் இருக்கு, ரூபாய் எல்லாம் போயிட்டு வா அப்படின்னு. நீ கப்பல் படையில் வேலை பார்க்குறீல, உன் நீச்சல் தெரியுமா அப்படின்னு. ரைட்டு. நீ விமானப்படையில் வேலை பார்க்குற, உனக்கு பறக்க தெரியுமா? சொல்ற. ஏய் சுரேஷ், இங்க ஒருத்தர் நாயா கத்திக்கிட்டு இருக்கேன், ஏதாவது கண்டுக்கிறியா? சார் என்ன சார் நீங்க ஏன் கத்துனீங்களா? நான் உண்மையிலே நாயின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல பிஸ்கட் வருவாங்க, 2 பேர் போயிருக்காங்க. அப்படி கிடையாது. மயம் கூட அப்பாட்ட கேட்டேன், அப்பா இந்த காக்கா கத்துனா விருந்தாடி எல்லாம் வீட்டுக்கு வருவாங்களாமே, அப்புறம் எது கத்துனா இந்த விருந்தாடி எல்லாம் போவாங்க? உங்க அம்மா 10 நிமிஷம் கத்துனா போதும், வந்து வீடை விட்டு மட்டும் போக மாட்டேன், ஊரை விட்டே போய்வாங்க. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா நாய் கத்துற மாதிரியே கத்துவான். இப்போ ஒரு டைம் கத்த சொல்றேன் பாருங்க. கத்துற தம்பி. சொல்லுங்க என்ன செய்யுது? மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு சார். நர்ஸு அந்த பெவிக்கால் எடுத்து வாமா அப்படின்னு ஒட்ட வைக்கிறாரா. அது பாவம் பிரேக்கில் சொன்னவனுக்கு, என்ன டாக்டர் நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த நெஞ்சு வலி எப்படி வருது? நெஞ்சில இருந்ததா? டாக்டர் எனக்கு ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அவர் சொன்னார், உனக்கு உண்மையிலேயே 2 கண்ணு தெரிய மாட்டேங்குது. ஏங்க நான் வந்து வாட்ச்மேன். மாப்பிள்ள நேற்று உனக்கு நான் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் கொடுத்து விட்டேன், எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆமா எதுல செஞ்சது அப்படின்னு இருக்கான். பேர் எலுமிச்சம்பழம் ஊறுகாய். அப்புறம் அடுத்த ஆள் வந்தார். சரி நீங்க என்ன செய்ய போறீங்க? எனக்கு வீட்டு லோன் வாங்க. வீட்டு லோன் வாங்குறீங்க, எப்படி கட்ட போறீங்க? செங்கல் வச்சா கட்ட போறோம். குமார், உன்னை வெறி நாய் கடிச்சிச்சுன்னா என்ன செய்வ? வேகமா ஓடி பெட்டி கட்டில பேப்பரும் பேனா வாங்குவேன் அப்படின்னு இருக்கான். எதுக்குடா? எனக்கு வெறி பிடிச்சா யார கடிப்பேன்னு சொல்லி எழுதுவோம் அப்படின்னு. சினிமா தியேட்டருக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு என்ன வித்தியாசம்? அதாவது டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனா சினிமா தியேட்டர். ஆமா, உள்ள போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு வச்சுங்களேன், அது ஆபரேஷன் தியேட்டர். எங்க காலை இழுத்து நடக்கிறீங்க, கால் வலிங்க. அட பாவமே, தனியா வந்தீங்க, ஒய்ஃபை கூட கூட்டு வந்திருக்கலாம். எதுக்குங்க? கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. சுரேஷ் எந்திரி, ஹோம்ஒர்க் செஞ்சியா? இல்ல சார். என்னப்பா வீட்டு படம் செஞ்சா செய்யல? நான் ஹாஸ்டல் பையன் சார். மயிலே மயிலேனா இறகு போடாது. ஆமா சார், அதுக்கு தமிழ் தெரியாது. ஓங்கி அடிச்சா மெட்ராஸ் போய் விழுந்துருவேன். கொஞ்சம் மெதுவா அடிங்க, நான் திருச்சி வரைக்கும் போனேன். இப்ப நம்ம கல்லை தூக்கி மேலே எறிகிறோம். மாணவர்களே கவனிங்கள், மேலே எறிகிறோம். அது ஏன் கீழே வருகிறது? மேலே பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கும். மேனேஜர் கேட்டார், சம்பளம் எப்படி தம்பி எதிர்பார்க்குற? மாத சம்பளம் வேணுமா, இல்லை வார சம்பளம் வேணுமா, இல்லை டெய்லி சம்பளமா வேணுமா? நீ எப்படி எதிர்பார்க்குற? ஐயா மாத சம்பளத்தை மாதம் கொடுங்க, நான் ஒன்றும் தப்பு சொல்ல மாட்டேன். அதே போல் வார சம்பளத்தை வாரமாகவும் கொடுங்க, டெய்லி சம்பளத்தை டெய்லி கொடுத்துரு. எதுக்கு உங்களுக்கு எனக்கு பிரச்சனை? நேற்று ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பார்க்குற திடீர்னு கையில் 10 பைசா இல்லை. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன பையிலேருந்து எடுத்து கொடுத்தேன்.